என்ன பொழப்பு இது? டெய்லி 10 மணி நேரத்துக்கு மேலே வீட்டிலேயே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. கஷ்டமா இருக்கு. இவன் வேற ஏதாவது ரீல்ஸ் கூட ரிலேட் ஆகுது நமக்கு. கடவுளே, இது ஒரு முடிவே இல்லையா? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கடவுளே, நீங்களா பேசுறீங்க? கடவுள்லாம் பேசல, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்கண்ணா. என்னப்பா ரொம்ப புலம்புற போல? கரெக்டான டைமுக்கு வந்தீங்கண்ணா. மேனேஜர் டார்ச்சர் பண்றாருண்ணா. முடிக்க முடியாத காரியத்தை முடியும்னு சொல்றாரு. நான் என்னன்னா பண்ணுவேன்? என்ன பண்றது, நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஆமாண்ணா. ஸோ ஆக்சுவலி பைபிள் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-15, மேலான அதிகாரமுள்ள ராஜாக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். கீழ்படுறது ஓகே தானா? ஆனா அதனால என்னென்ன கிடைக்க போகுது சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டம் தானே எனக்கு. இந்த மாதிரி நீ கேட்பேன்னு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. அதாவது நீ செய்யற இந்த குட் ஒர்க் உனக்கு ரெகக்னிஷன் எங்க இருந்து கிடைக்கும்னா கடவுள் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. சோ மேனேஜர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதை விட்டுட்டு கடவுள்கிட்ட எதிர்பாரு. அண்ட் மோர் ஓவர், நீ நன்மை செய்யறதுனால உன்னுடைய ஆபீஸ்ல உனக்கான பேர் எப்பவுமே கிடைக்கதான் போகுது. சொல்லுவோம். ஹாப்பி லேபர்ஸ் டே.